இஃப் தேர் இஸ் பேரடைஸ் ஆன் எர்த் இட் இஸ் ஹியர் அப்படின்னு நான் சொல்லலைங்க. இந்தியாவில் இருக்க ஒரு பிளேஸை பார்த்து லியனார்டோ டிகாப்ரியோ, அதாங்க டைட்டானிக் ஹீரோ, அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த பிளேஸ் கேரளாவில் இருக்க இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்ட் இட் இஸ் கால்ட் ராமக்கல் மேடு. இந்த பிளேஸை இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பட் அதுக்கு நம்ம ஒரு அட்வென்ச்சரஸான ஜீப் சஃபாரியில் போக போகிறோம். ராமக்கல் மேடு நம்ம ஜீப்பில் ஒரு ஹில் டாப்புக்கு வந்திருக்கோம். அண்ட் இங்கே ஒரு ராக்ல இருந்து 360 டிகிரிஸ் வியூ பார்க்கலான்னு சொல்கிறாங்க. வாங்க போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கூட அனில் அண்ணா வந்திருந்தாங்க. அவங்க ஒரு லோக்கல் ஆள். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வந்தது இல்லைல்ல. நான் அந்த ஆஃபீஸ் டூர்லலாம் கொஞ்சம் இந்த மாதிரி வீடு மேயறதுக்குன்னா இது வேறையா? இது தர்மபுரி. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு சொல்றாங்க. கரடி இருக்கா? ஒரு வியூ பாயிண்ட்டை நோக்கி போயிட்டு இருந்தோம். அண்ட் போகிற வழியில் இருந்த எல்லா க்ரீனரி, பிளான்ட், ஹர்ப்ஸ் எல்லாத்தையும் என்னென்னு கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தார். அவரோட ஏரியா எவ்வளோ செழுமையாக இருக்குது அப்படின்னு. இதுதான் அந்த இதுவா பார்த்து வாங்க. இந்த ஏரியாவில் காற்று அடிச்சுட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குற மாதிரி தெரியல. அங்க இருந்து வரோம். அங்க இருந்து தான் நான் இதெல்லாம் டிரைவர் எனக்கு கை காமிடா. நான் இந்த சைடு வாங்க அப்படியே. கொஞ்சம் நேரம் வாங்க இருக்கா. போதும். அவருக்கு கொஞ்சம் ஹைட் வருது. நீங்க வராதீங்க. சீதே பார்த்து ராமேஸ்வரத்தை பார்த்து. அதுக்கு ராமக்கல் மேடு பேர் வந்தது. அச்சா இந்த பேர் ஒரு பேருமே அதுக்கு தான் பேர். ஒரு கால் பர்சன்ட் ராமக்கல் மேடு. நம்ம இங்கேருந்து பார்க்குற எல்லா இடமுமே தமிழ்நாடு. அண்ட் ஆல்சோ இங்கேருந்து நீங்கள் டிஸ்டன்ஸில் கொடைக்கானல் ஹில்ஸ் கூட பார்க்கலாம். ராமக்கல் மேடு வியூ பாயிண்ட்ல இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் பயங்கர டீப்பாக இருந்துச்சு. அண்ட் எட்ஜில் நின்றுட்டு இருந்தோம். ஒரு நிமிஷத்தில் அப்படியே காலெலாம் நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போனால் அமேசிங்காக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், பட் சேஃபாக போயிட்டு வாங்க. ஜீப்பில் வந்து இறங்கின பிளேஸ் கிட்ட வந்தாச்சு. பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம போகிற அடுத்த இடம் இதோட அட்வென்ச்சரஸாக இருக்கும். வாங்க. என்னது டாடாய்ஸ் ராக்கா? பட் பேர் அப்படி தானே ஏதோ சொன்னாங்க. ஓகே ஓகே இந்த இது வந்து டாடாய்ஸ் மாதிரி இருக்குது போல். இந்த 2 இது இருக்குல்ல, இது ஈஸி தான், ஒன்றும் இல்லை. இது பார்க்க அந்த டாடாய்ஸ் இது மாதிரி இருக்குது. உட்காருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பிளேஸ் ஈஸி தான் அப்படின்னு நினச்சேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருந்துச்சு. ஒரு பர்சன் மட்டும் உள்ளே போகிற மாதிரி நேரோ பார்த்தா நேச்சுரலாக க்ரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு ஹில் டாப்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு யார் எதிர்பார்த்துருக்கோம்? ஓகே, அதான் முடியுது, ஏதோ முடியுது.
லாஸ்ட்டு ஸ்ட்ரெச் கொஞ்சம் நேரோவாக இருந்துச்சு, பட் எல்லாருமே கண்டிப்பாக பண்ணலாம். இது பண்ணவே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட்டு இதோட ஜாலியாக ஒன்று பண்ண போகிறோம். அண்ட் இதோட கண்டினியூஷன் தான் அது. எப்படி ட்ரிப்பு அந்த நேரோ பார்த்த தாண்டி வந்தால் இங்கே ஒரு கேவ் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. உள்ளே இருக்குண்ணா லெஃப்ட் ரைட்டு போனால் ஸ்ட்ரைட்டாக போங்க. இல்லை ஸ்ட்ரெயிட் போட்டே அதில் தான் போனோம். அங்கிள் பார்த்து போனா கொஞ்சம் முன்னாடி இருக்கீங்கண்ணா. ஏன்னா அந்த மாதிரி போகலாம். கொஞ்சம் அந்த இதில் இறங்கு. அவர் முடிச்சாச்சு. அவ்வளோதான். எல்லாம் இங்கே 2 ராக்குக்கு நடுவில் க்ரால் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அங்களுக்கு அண்ணா சிம்பிளா வந்துட்டு அங்கிள் செம ஃபிட்டு, பயங்கரமாக பண்ணுறாங்க. இந்த இதில் இது வச்சிங்கன்னா வந்துடலாம். அவ்வளோ ஒன்றும் இல்லை. இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அதை டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ நல்லா வந்தது காரணம் அனில் அண்ணா தான். அனில் அண்ணாவை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த டீட்டெயில்ஸ்க்கு. எதுவே அப்புறம் நான் போடுறேன். ஏத்திரி எப்படி போகணும்னு எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணுறதுனே ஐடியா இல்லாமல் வந்தோம். டாட்டாய்ஸ் இது மாதிரி தான் உள்ளே போயிட்டு வந்தோம். ராமரியா அவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுது. எப்படி இருந்துச்சு? வாங்க மலையிலேருந்து இறங்கி கீழே 2 பேர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்கள போய் பார்க்கலாம். ரோடு இருக்கா? போகலாம், இல்லைன்னா போகலாம். ரிட்டர்ன் போகிறதுக்கு 2-3 மொத்தம் வழி இருக்கு. அது ரொம்ப டேஞ்சரு. இது சாஃப்ட் மீடியம் வச்சு இப்போ போகிறது மீடியமா? ராமக்கல் மேடுன்னு சொன்னாலே குறவன் குறத்தி ஸ்டாச்சு தான் எல்லாருக்கும் தெரியும். வாங்க அங்கே போகலாம். ஸ்டாச்சு பார்க்க வந்திருக்கோம். நம்ம வந்திருக்கிறப்போ கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. சில்லுன்னு காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு, பட் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் அந்த ஃபேமஸ் குறவன் குறத்தி ஸ்டாச்சு. அண்ட் இது சங்கம் பீரியடை மென்ஷன் பண்ணுது. ஏறி வந்திருந்தா இப்படியா வந்திருப்போம். இந்த வீடியோ எபிசோட் 8 ஆஃப் தேக்கடை சீரீஸ். மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னா லிங்க் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அங்கே ஒரு பிளேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு பிளேஸில் தான் இந்த டாட்டாய்ஸுக்கு போகணும். இந்த சோலார்லாம் தாண்டி இந்த எட்ஜு, அந்த எட்ஜில் இருந்து தான் ஃபோட்டோஸ் எடுத்து வந்துருக்காங்க. செமையாக இருந்துச்சு, செம எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக இங்கே வாங்க. இது மேலே ஏறுறாங்களோ? மேலே ஏறலாம். இதுக்குள்ளே ஏறலாம். ஒன்றுமே இல்லை, ஸ்டார்ஸ் தான். நீங்கள் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் வரீங்கன்னா ராமக்கல் மேடை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. கீழே ஸ்டாச்சுலேயே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. மேலே ஹில் டாப் வியூ அண்ட் டாட்டாய்ஸ் கேவ் 2மே வர்த் இட். கண்டிப்பாக மேலே போங்க. இங்கே வந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 85938845884567. அண்ட் மெயினாக இந்த இடத்துல லிட்டர் பண்ணாதீங்க. இங்கே தான் லிட்டர் பண்ணாதீங்க. இஃப் தேர் இஸ் பேரடைஸ் ஆன் எர்த், இட் இஸ் ஹியர். இட் இஸ் இன் ராமக்கல் மேடு.
இதோட இந்த தீக்கிழி சீரீஸ் ஒரு எண்டுக்கு வருது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சியர்ஸ்.